உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். முதன்மைக்கும் முன்னணிக்கும் முன்னோடியாக இக்காலம் அக்காலம் மட்டுமின்றி முக்காலமும் முழுதுமறிந்த மூதறிஞராக நெபுலா முதல் நெப்டியூன் வரையுள்ள ஆச்சரியங்களை அறிந்துள்ள அறிவியல் ஆசானாக அகிலத்தின் அனைத்து அரசியல் நிகழ்வுகளையும் நினைவில் கொண்டுள்ள நிகழ்கால சதாவதானியாக ஆழ்கடலின் அமைதியும் வானிலவின் தன்மையும் எரிமலையின் வெப்பமும் ஒருங்கே பெற்ற அதிசயமாக அல்லவையை அழித்து நல்லவையை நடைமுறைப்படுத்தும் மகிஷாசூர மர்தினியாக உலகம் போற்றும் முன்னோடி முதலமைச்சராக அகிலம் துதிக்கும் அன்னையாக புத்தாக்க திட்டங்களை புதியதாக படைத்து புரட்சிக்கு வித்திட்ட புரட்சி தலைவியாக இல்லாமை இல்லா நிலையை தமிழகத்தில் ஏற்படுத்த எளியோர் வறியோர் உட்பட சாதி இன மத மொழி நிற பாகுபாடின்றி அனைவருக்கும் வாரி வழங்கும் பொன்மன தலைவியாக உலகம் உள்ளவரை மக்களின் உள்ளங்களில் தெய்வமாக போற்றப்படும் மனிதருள் மாணிக்கமாக மழலைகள் மாதர்கள் மூத்தோர் இளையோர் ஆடவர் திருநங்கையர் என மக்கள் அனைவரும் மனம் நெகிழ அழைக்கும் அம்மாவாக திகழ்கிறார். வாழ்வியலுக்கான அடிப்படை தேவைகளில் முக்கிய பங்கு வகிக்கும் குடிநீரின் அவசியம் உணர்ந்து நடப்பாண்டில் கடலூர், நாகப்பட்டினம், திருப்பூர், ஈரோடு, தேனி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 750 ஊரக குடியிருப்புகளுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்துவது, பெருகி வரும் மக்கள் தொகை, வளர்ந்து வரும் நகரமயமாக்கல், குறைந்த எண்ணிக்கையிலான மேற்பரப்பு நீர்நிலைகள் ஆகிய சவால்களை எதிர்கொள்ளவும் சென்னை மாநகரின் வருங்கால குடிநீர் தேவை நிறைவு செய்யப்படுவதை உறுதி செய்வதற்காகவும் நீர் ஆதாரங்களை பாதுகாத்து சீரமைப்பதற்காக நீடித்த குடிநீர் ஆதார பாதுகாப்பு இயக்கம் ஏற்படுத்துவது, சாலைகளில் நடைபாதைகள் இல்லாமையால் ஏற்படும் விபத்துகளை தவிர்க்கவும் பாதசாரிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் பெரிய சாலைகளில் அகலமான தொடர்ச்சியான நடைபாதைகள், மிதிவண்டிகளின் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் மிதிவண்டிகளுக்கு என தனிப்பாதைகள் மற்றும் பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் போன்றவற்றிற்கு அருகில் பொது மிதிவண்டிகள் பயன்பாட்டு வசதி ஆகியவை ஏற்படுத்துவது, 10 நகராட்சிகள் மற்றும் 214 பேரூராட்சிகளில் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை பணிகள் மேற்கொள்வது, எண்ணூர் நெடுஞ்சாலை மற்றும் மணலி சாலையில் ஒருங்கிணைந்த மேம்பாலம் அமைப்பது, சோழிங்கநல்லூரில் கூடுதலாக நாள் ஒன்றுக்கு 54 மில்லியன் லிட்டர் சுத்திகரிப்பு திறன் கொண்ட மின் உற்பத்தி செய்யும் அமைப்புகளுடன் கூடிய புதிய கழிவுநீர் சுத்திகரிக்கும் நிலையம் அமைப்பது, சென்னை மாநகரில் குடிநீர் விநியோகத்தை மேலும் மேம்படுத்துவதற்காக மொத்தம் 310 கிலோமீட்டர் நீளத்திற்கு குடிநீர் கொண்டு செல்லும் புதிய குழாய்கள் மற்றும் விடுபட்ட தெருக்களுக்கு புதிய குழாய் பதிக்கும் பணிகள் செயல்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்புகள் பற்றிய கூடுதல் தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. கடலூர், நாகப்பட்டினம், திருப்பூர், ஈரோடு, தேனி மாவட்டங்களில் 195 கோடியே 94 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 4 கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் இக்கூட்டு குடிநீர் திட்டங்களினால் 4,09,000 மக்கள் பயன்பெறுவர் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். இந்த பகுதியை இப்போது பார்க்கலாம். இடையறாத வளர்ச்சியின் அம்சமாக விளங்கும் நகரங்களை தூய்மையானவைகளாகவும் குடிநீர், சுகாதாரம், திடக்கழிவு மேலாண்மை போன்றவற்றை உள்ளடக்கிய வசதிகள் கொண்டதாகவும் இருப்பதற்கு தேவையான திட்டங்களை எனது தலைமையிலான அரசு ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுத்தி வருகிறது. தமிழகத்தில் வாழும் அனைத்து மக்களுக்கும் அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றான பாதுகாக்கப்பட்ட குடிநீர் தேவையான அளவு வழங்கப்பட வேண்டும் என்பதனை கருத்தில் கொண்டு பல்வேறு குடிநீர் திட்டங்களை எனது தலைமையிலான அரசு நிறைவேற்றி வருகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் 41 கூட்டு குடிநீர் திட்டங்கள் மற்றும் இதர குடிநீர் திட்டங்கள் 7,324 கோடியே 34 லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் 6,602 கோடியே 78 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 69 திட்டப்பணிகள் முன்னேற்றத்தில் உள்ளன. இதன் தொடர்ச்சியாக நடப்பாண்டில் செயல்படுத்தப்பட உள்ள குடிநீர் திட்டங்களை
இந்த மாமன்றத்தில் அறிவிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடலூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் பரங்கிப்பேட்டை, குமராட்சி மற்றும் கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றியங்களை சார்ந்த 17 குடிநீர் தரம் பாதிக்கப்பட்ட குடியிருப்புகள் மற்றும் 70 வழியோர ஊரக குடியிருப்புகளுக்கு 24 கோடியே 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மக்கள் பயன்பெறும் வகையில் ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மற்றும் பல்லடம் ஊராட்சி ஒன்றியங்களை சார்ந்த 155 ஊரக குடியிருப்புகளுக்கு 42 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு கூட்டு குடிநீர் திட்டம், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை, கேசிப்பாளையம், பள்ளப்பாளையம், காஞ்சிகோயில், நள்ளம்பட்டி, பெத்தம்பாளையம், குன்னத்தூர், ஊத்துக்குளி பேரூராட்சிகள் மற்றும் சென்னிமலை, பெருந்துறை, ஊத்துக்குளி ஊராட்சி ஒன்றியங்களை சார்ந்த 492 ஊரக குடியிருப்புகளுக்கு 123 கோடியே 76 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் மற்றும் தேனி மாவட்டம் கடமலைக்குண்டு, மயிலாடும்பாறை மற்றும் ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றியங்களை சார்ந்த 16 ஊரக குடியிருப்புகளுக்கு 5 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் என மொத்தம் 195 கோடியே 94 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 4 கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டு குடிநீர் திட்டங்களினால் 4,09,000 மக்கள் பயன்பெறுவர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. நீர் ஆதாரங்களை பாதுகாத்து சீரமைப்பதற்காக நீடித்த குடிநீர் ஆதார பாதுகாப்பு இயக்கம் தொடங்கப்படும் என அறிவித்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நடந்து செல்லுதல் மற்றும் மிதிவண்டிகள் போன்ற மோட்டார் அல்லாத வாகன போக்குவரத்தை ஊக்குவிப்பதற்காக பொது மிதிவண்டிகள் பயன்பாட்டு வசதி முதற்கட்டமாக திருச்சி, கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளில் ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த பகுதியை இப்பொழுது பார்க்கலாம். சென்னை மாநகர மக்களின் குடிநீர் தேவையை நிறைவு செய்வதற்கு மழை நீர் சேகரிப்பு இயக்கம், புதிய வீராணம் திட்டம், கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்கள் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கைகளை பல்வேறு காலகட்டங்களில் எனது தலைமையிலான அரசு எடுத்துள்ளது. இத்தகைய முன்னோடி முயற்சிகளினால் சென்னை பெருநகர் பகுதியில் நிலத்தடி நீராதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளதோடு புதிய நீராதாரங்களும் குடிநீர் விநியோக கட்டமைப்பு வசதிகளும் உருவாக்கப்பட்டுள்ளன. இவற்றின் விளைவாக கடந்த சில வருடங்களாக இயற்கை ஒத்துழைக்காத நிலையிலும் சென்னை மாநகர மக்களுக்கு போதுமான அளவு குடிநீர் வழங்க முடிகிறது. சென்னை பெருநகர் பகுதியில் 280 நீர்நிலைகள் உள்ளன. இந்த நீர்நிலைகள் தொன்று தொட்டு சென்னை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளின் குடிநீர் தேவையை நிறைவு செய்வதில் பெரும் பங்காற்றி வருகின்றன. வளர்ந்து வரும் நகரமயமாக்கல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் காலப்போக்கில் இந்நீர்நிலைகள் பாதிப்புகளுக்கு உள்ளாகியுள்ளன. சென்னை மாநகரின் எதிர்கால குடிநீர் தேவையை நிறைவு செய்வதற்கான நீராதாரங்களை உறுதி செய்யும் வகையில் இந்நீர்நிலைகளை பாதுகாத்து அவற்றின் சுற்றுப்புறங்களை மேம்படுத்துவதற்கான உடனடி தேவை ஏற்பட்டுள்ளது. எனவே குடிநீர் தேவைக்கென பருவமழையை பெருமளவில் சார்ந்திருத்தல், பெருகி வரும் மக்கள் தொகை, வளர்ந்து வரும் நகரமயமாக்கல், குறைந்த எண்ணிக்கையிலான மேற்பரப்பு நீர்நிலைகள் ஆகிய சவால்களை எதிர்கொள்ளவும் சென்னை மாநகரின் வருங்கால குடிநீர் தேவை நிறைவு செய்யப்படுவதை உறுதி செய்வதற்காகவும் நீராதாரங்களை பாதுகாத்து சீரமைப்பதற்காக
நீடித்த குடிநீர் ஆதார பாதுகாப்பு இயக்கம் தொடங்கப்படும் என்பதை மட்டற்ற மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இயக்கத்தின் கீழ் பெரிய அளவிலான குடியிருப்பு வளாகங்கள், அரசு கட்டடங்கள், கல்லூரிகள், பள்ளிகள் போன்ற பெரும் வளாகங்களில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை வடிவமைத்து நிர்மாணித்தல் மூலம் மேம்படுத்தப்பட்ட மழை நீர் சேகரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். சென்னை மாநகரில் 15 பெரும் வளாகங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த வளாகங்களில் மாதிரி பணிகள் பைலட் ப்ராஜெக்ட்ஸ் மேற்கொள்ளப்படும். மழை நீர் வடிகால்களில் பெறப்படும் மழை நீர் சேகரிக்கப்பட்டு நீரூற்று கிணறுகள் மூலம் நிலத்தடி நீராதாரத்தை மேம்படுத்த பயன்படுத்தப்படும். இதற்கான மாதிரி பணிகள் தெரிவு செய்யப்படும் 2 இடங்களில் செயல்படுத்தப்படும். மேலும் நீர்நிலைகளின் எல்லைகளை வரையறை செய்தல், அவற்றை மாசுபடுத்தும் ஆதாரங்களை கண்டறிதல், கழிவுநீர் குப்பைகள் சேருவதை தடுத்தல், கரைகளை மேம்படுத்துதல், வேலி அமைத்தல், நீரூற்று கிணறுகள், நீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் அமைத்தல், மழைநீர் வடிகால்களை நீர்நிலைகளுடன் இணைத்தல் போன்ற பணிகளின் மூலம் நீராதாரங்களை சீரமைத்து நீர் சேமித்தல் மேம்படுத்தப்படும். இதற்கான மாதிரி பணிகள் சென்னை பெருநகர் பகுதியில் அமைந்துள்ள தெரிவு செய்யப்படும் 15 ஏரிகளில் மேற்கொள்ளப்படும். இது மட்டுமல்லாமல் மறுசுழற்சி மூலம் சுத்திகரிக்கப்பட்ட பயன்படுத்தப்பட்ட நீரை கொண்டு நீர்நிலைகளின் நீராதாரங்களை மேம்படுத்தும் பணிகளும் மேற்கொள்ளப்படும். இந்த இயக்கத்தின் மேற்குறிப்பிடப்பட்ட மாதிரி பணிகள் பைலட் ப்ராஜெக்ட்ஸ் மொத்தம் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். நகர்ப்புறங்களில் தனிநபர்கள் பயன்படுத்தும் வாகனங்களின் எண்ணிக்கை தற்போது அதிகரித்து வருவதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது மட்டுமல்லாமல் பொது போக்குவரத்து வசதிகளின் பயன்பாடு, நடந்து செல்லுதல், மிதிவண்டிகளின் பயன்பாடு ஆகியவையும் குறைந்து வருகின்றன. நடந்து செல்லுதல் மற்றும் மிதிவண்டிகள் மிகவும் அடிப்படையான போக்குவரத்தாகும். இவை மிக குறைந்த பொருட்செலவிலானவை மட்டுமல்லாமல் குறைந்த தூரங்களை பொறுத்தளவில் மிகச் சிறந்த போக்குவரத்து வசதிகளாகும். தனிநபர் வாகனங்களை ஒப்பிடும்போது நடந்து செல்லுதல் மற்றும் மிதிவண்டிகள் ஆகியன சாலைகளில் அரிதாகி வரும் இடவசதியை சிறப்பாக பயன்படுத்த உதவுகின்றன. மிதிவண்டிகள் மற்றும் பாதசாரிகளின் பயன்பாடு தனிநபர் வாகனங்கள் பயன்படுத்தும் சாலை இடவசதியில் முறையே 1/3 பங்கும் 1/6 பங்கும் ஆகும். இந்த அடிப்படை போக்குவரத்து வசதிகள் இயற்கையோடு இயைந்தவை ஆகும். மேலும் எரிபொருள் சேமிப்பு, காற்று, ஒலி மாசு கட்டுப்பாடு, மேம்பட்ட சுற்றுச்சூழல், மக்கள் நல்வாழ்வு மேம்பாடு போன்ற அளவிட முடியாத நீண்ட கால பயன்களை ஏற்படுத்தவும் இவை உதவிடும். எனவே நடந்து செல்லுதல் மற்றும் மிதிவண்டிகள் போன்ற மோட்டார் அல்லாத வாகன போக்குவரத்தை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகளை முதற்கட்டமாக திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளில் எனது தலைமையிலான அரசு மேற்கொள்ளும் என அறிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சாலைகளில் நடைபாதைகள் இல்லாமையால் ஏற்படும் விபத்துகளை தவிர்க்கவும், பாதசாரிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும், பெரிய சாலைகளில் அகலமான தொடர்ச்சியான நடைபாதைகள் மிதிவண்டிகளின் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் மிதிவண்டிகளுக்கென தனிப்பாதைகள் மற்றும் பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் போன்றவற்றிற்கு அருகில் பொது மிதிவண்டிகள் பயன்பாட்டு வசதி, பைசிக்கிள் ஷேரிங் ஃபெசிலிட்டி ஆகியவை ஏற்படுத்தப்படும். திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாநகராட்சிகள் ஒவ்வொன்றிற்கும் பொருத்தமான மேற்குறிப்பிட்ட வசதிகளை உள்ளடக்கிய மோட்டார் அல்லாத வாகன போக்குவரத்திற்கான தனித்தனி திட்டங்கள் உருவாக்கப்பட்டு பணிகள் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். நடப்பாண்டில் 10 நகராட்சிகள் மற்றும் 214 பேரூராட்சிகளில் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை பணிகள் 69 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்றும்,
எண்ணூர் நெடுஞ்சாலை மற்றும் மணலி சாலையில் ஒருங்கிணைந்த மேம்பாலம் 117 கோடியே 47 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். இந்த பகுதியை இப்போது பார்க்கலாம். நகர்ப்புறங்களை தூய்மையாகவும் பசுமையாகவும் பராமரிக்கவும், இதன் மூலம் நகர்ப்புற மக்களின் சுகாதாரத்தை பேணுவதற்கும், திடக்கழிவுகளை அறிவியல் சார் முறைகளில் ஒருங்கிணைந்த வகையில் மேலாண்மை செய்தல் இன்றியமையாததாகும். நிதி நிலைமை வலுவாக இல்லாத நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளிலும் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் தொய்வின்றி மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்யும் நோக்கில் சிறப்பு திடக்கழிவு மேலாண்மை நிதியை எனது தலைமையிலான அரசு உருவாக்கியுள்ளது. ஆண்டுதோறும் 100 கோடி ரூபாய் அளவிற்கு அரசு வழங்கி வரும் சிறப்பு திடக்கழிவு மேலாண்மை நிதியின் கீழ் திடக்கழிவு மேலாண்மை பணிகளுக்கென நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசு மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிதியின் கீழ் முதற்கட்ட குப்பை சேகரிப்பு, 2ஆம் நிலை குப்பைகளை எடுத்துச் செல்லுதல் பணிகளுக்கான பல்வேறு நவீன வகை தொட்டிகள், உபகரணங்கள், குப்பைகளை கையாளும் வாகனங்கள், திடக்கழிவு மேலாண்மை கட்டமைப்பு வசதிகள், திடக்கழிவிலிருந்து எரிவாயு, மின்சாரம் தயாரிக்கும் வசதிகள் ஏற்படுத்துதல் போன்ற பல்வேறு பணிகளை மேற்கொள்ள நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி உதவி அளிக்கப்படுகிறது. இதன் மூலம் நிதி நிலைமை வலுவாக இல்லாத நகர்ப்புற உள்ளாட்சிகள் உள்ளிட்ட அனைத்து நகர்ப்புறங்களிலும் திடக்கழிவு மேலாண்மை பணிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு 10 நகராட்சிகள் மற்றும் 214 பேரூராட்சிகளில் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை பணிகள் 69 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என அறிவிப்பதில் அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியாவின் பெருநகரங்களில் ஒன்றான சென்னை மாநகரம் மோட்டார் வாகனம், தகவல் தொழில்நுட்பம், கணினி தயாரிப்பு உள்ளிட்ட பல்வேறு தொழில்களின் வளர்ச்சி காரணமாக நாட்டின் சிறந்த தொழில் மையமாக உருவாகி உள்ளது. தொழில் வளர்ச்சியின் விளைவாக ஏற்பட்டுள்ள சரக்கு போக்குவரத்து மற்றும் மக்கள் தொகை பெருக்கம் சென்னை மாநகரின் வாகன போக்குவரத்தின் வளர்ச்சிக்கு வித்திட்டுள்ளன. கடந்த 10 ஆண்டுகளில் சென்னை மாநகரின் வாகன எண்ணிக்கை பன்மடங்கு அதிகரித்துள்ளது. சென்னை மாநகரின் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சந்திப்புகளில் எல்லா திசைகளிலும் எளிதான வாகன போக்குவரத்திற்கு ஏதுவாக தற்போதுள்ள ரயில்வே சந்திக்கடவுகளுக்கு மாற்றாக மேம்பாலங்கள் மற்றும் போக்குவரத்து கட்டமைப்பு வசதிகளின் மேம்பாடு போன்ற பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. போக்குவரத்து நெரிசல் மிகுந்த எண்ணூர் நெடுஞ்சாலை மற்றும் மணலி சாலையில் கொருக்குப்பேட்டை மற்றும் வியாசர்பாடி பகுதிகளுக்கிடையே ரயில்வே சந்திக்கடவுகள் முறையே 2A மற்றும் 2B ஆகியவை அமைந்துள்ளன. இந்த 2 சந்திக்கடவுகளிலும் நாளொன்றுக்கு மொத்தம் 14 முறை ரயில் போக்குவரத்திற்கு ஏதுவாக வாகன போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்படுகிறது. இதனால் நிறுத்தப்படும் வேகமாக செல்லக்கூடிய வாகனங்களின் எண்ணிக்கை நாளொன்றுக்கு சுமார் 42,000 என கணக்கிடப்பட்டுள்ளது. எனவே மாநிலத்தின் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்கிலும் பொதுமக்களின் சிரமத்தை நீக்கும் வகையிலும் கால நேரம் மற்றும் எரிபொருள் சேமிப்பை கருத்திற்கொண்டும் மேற்படி சந்தி கடவுகளுக்கு மாற்றாக எண்ணூர் நெடுஞ்சாலை மற்றும் மணலி சாலையில் ஒருங்கிணைந்த மேம்பாலம் 117 கோடியே 47 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என அறிவிப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். எண்ணூர் நெடுஞ்சாலையில் இந்திய எண்ணெய் நிறுவன கிடங்கின் வாயில் முதல் வைத்தியநாதன் மேம்பால சந்திப்பிற்கு முன்னர் வரை மேம்பாலம் அமையும். இதேபோன்று மணலி சாலையில் இந்திய எண்ணெய் நிறுவன கிடங்கு சந்திப்பின் மேம்பாலத்தில் தொடங்கி தற்போதுள்ள தரைப்பாலத்திற்கு முன்னர் முடியும் வகையில் மேம்பாலம் அமைக்கப்படும். இந்திய எண்ணெய் நிறுவன கிடங்கு சந்திப்பிற்கு மேலாக டி வடிவில் அமைய உள்ள இந்த ஒருங்கிணைந்த மேம்பாலத்தில் LED விளக்குகள் பொருத்தப்படும். மேலும்
இந்திய எண்ணெய் நிறுவன கிடங்கு சந்திப்பு மற்றும் வைத்தியநாதன் மேம்பால சந்திப்புகள் அகலப்படுத்தப்பட்டு நடைபாதைகள், மழைநீர் வடிகால்கள், சாலை குறியீடுகள், உயர் கோபுர மின் விளக்குகள் போன்ற வசதிகள் அமைக்கப்பட்டு இப்பகுதிகள் மேம்படுத்தப்படும். இந்த ஒருங்கிணைந்த மேம்பாலம் எண்ணூர் நெடுஞ்சாலை மற்றும் மணலி சாலையில் போக்குவரத்தை சீராக்க பெருமளவில் பயன்படும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. சென்னை மாநகரத்துடன் தெற்கு பகுதியில் இணைக்கப்பட்டுள்ள 11 பகுதிகளில் உற்பத்தியாகும் கழிவுநீரை சுத்திகரிப்பு செய்வதற்கு சோழிங்கநல்லூரில் கூடுதலாக நாளொன்றுக்கு 54 மில்லியன் லிட்டர் சுத்திகரிப்பு கொண்ட மின் உற்பத்தி செய்யும் அமைப்புகளுடன் கூடிய புதிய கழிவுநீர் சுத்திகரிக்கும் நிலையம் 65 கோடியே 97 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். இந்த பகுதியை இப்பொழுது பார்க்கலாம். சென்னை மாநகரத்தின் அருகில் அமைந்திருந்த 42 உள்ளாட்சி அமைப்புகள் சென்னை மாநகரத்துடன் இணைக்கப்பட்டதன் விளைவாக சென்னை மாநகரின் பரப்பளவு 174 சதுர கிலோமீட்டரிலிருந்து 426 சதுர கிலோமீட்டராக அதிகரித்துள்ளது. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி விரிவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சியின் மக்கள் தொகை 67.27 லட்சமாகும். சென்னை மாநகரத்துடன் இணைக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கான குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வசதிகள் சென்னை மாநகரின் வசதிகளுக்கு இணையாக மேம்படுத்தப்பட வேண்டும் என்ற எனது தலைமையிலான அரசின் தொலைநோக்கின் அடிப்படையில் விரிவாக்கப்பட்ட பகுதிகளில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. சென்னை மாநகரத்துடன் இணைக்கப்பட்டுள்ள 42 பகுதிகளில் 36 பகுதிகளுக்கு குடிநீர் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 8 பகுதிகளுக்கான பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. 20 பகுதிகளுக்கு கழிவுநீர் அகற்றும் வசதி திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 4 பகுதிகளுக்கான பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. எஞ்சியுள்ள பணிகள் பல்வேறு நிலைகளில் முன்னேற்றத்தில் உள்ளன. மற்ற பகுதிகளுக்கான குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்றும் திட்டங்களை மேற்கொள்ள தகுந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக சென்னை மாநகரத்துடன் தெற்கு பகுதியில் இணைக்கப்பட்டுள்ள 11 பகுதிகளான பள்ளிக்கரணை, சோழிங்கநல்லூர், காரப்பாக்கம், ஜல்லடாம்பேட்டை, ஈஞ்சம்பாக்கம், ஒக்கியம், துரைப்பாக்கம், பாலவாக்கம், நீலாங்கரை, செம்மஞ்சேரி, உத்தண்டி மற்றும் கொட்டிவாக்கம் ஆகியவற்றில் உற்பத்தியாகும் கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்வதற்கு சோழிங்கநல்லூரில் கூடுதலாக நாளொன்றுக்கு 54 மில்லியன் லிட்டர் சுத்திகரிப்பு திறன் கொண்ட மின் உற்பத்தி செய்யும் அமைப்புகளுடன் கூடிய புதிய கழிவுநீர் சுத்திகரிக்கும் நிலையம் 65 கோடியே 97 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நவீன தொழில்நுட்பத்தின் அடிப்படையிலும் மின் உற்பத்தி செய்யும் அமைப்புகளுடன் கூடிய வகையிலான இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் பணிகளால் தென் சென்னை பகுதியில் வாழும் சுமார் 1 லட்சம் மக்கள் பயனடைவார்கள். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் வெளியிட்ட முக்கிய அறிவிப்புகளை இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.